எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம வீடியோவில் மே 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி நாளைக்கு மே 3ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரல் ஸ்டடிஸ் யூனிட் 1லேருந்து 6 வரைக்கும் கவர் ஆகும். 59 டெஸ்ட் இதில் டோட்டலாக இருக்கும். பைலிங்குவலில் தான் கொஸ்டின் இருக்கும். ஸோ இதுக்கான ஃபீஸ் 500. டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஸோ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மே 1 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நாட்டிலேயே மீன் உற்பத்தியில் முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது? ஆன்சர் தமிழ்நாடு. செகண்ட் பிளேஸ் வந்து குஜராத் இருக்கு. உலக பத்திரிகை சுதந்திர தரவரிசை 2026 இந்தியா எத்தனையாவது இடத்தினை பிடித்துள்ளது? ஆன்சர் 157வது இடம். ஜம்மு ஸ்ரீநகர் இடையே 20 பெட்டிகளை கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்கி வைத்துள்ளவர் யார்? ஆன்சர் அஸ்வினி வைஷ்ணவ். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகளை பற்றி குறிப்பிடும் இந்திய அரசியலமைப்பு பிரிவு எது? ஆன்சர் ஆர்டிகல் 324. குஜராத் மாநிலம் உருவான தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 1 1960 உருவாயிருக்கும். இதோட சேர்ந்துதான் மகாராஷ்டிராவும் உருவாயிருக்கும். பஞ்சாயத்து முன்னேற்ற குறியீடில் முன்னிலை வகிக்கும் மாநிலம் எது? ஆன்சர் திரிபுரா. ஸோ இதை எந்த மினிஸ்ட்ரி வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். சர்வதேச தொழிலாளர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 1 செலிப்ரேட் பண்றோம். 3வது இந்தியா நார்டிக் மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் நார்வேல நடக்க போகுது. இதுல பங்கேற்கிறதுக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து நார்வே செல்றாங்க. 23வது காமன்வெல்த் விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் கிளாஸ்கோல நடக்க போகுது. ஸோ இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். மே 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு மோட்டிவேஷன் குவாட் பார்த்து ஸ்டார்ட் பண்ணலாம். You live most of your life inside your head. So make sure it's a nice place to be. அதாவது நம்ம வாழ்க்கையில் மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து எங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஹெட், நம்மளுடைய ஓன் ஹெட், நம்மளுடைய மைண்டில் தான் செலவு பண்ணுறோம். ஸோ இவ்வளோ செலவு பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு, இவ்வளோ டைமுக்கு அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதை நல்ல பிளேஸாக மாற்றிக்குங்க அப்படிங்கிறதான் வந்து இன்னைக்கான குவாட். இப்போ நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்குள்ளே குப்பையெல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டு அந்த ஒரு ஸ்மெல்லோட ஒரு நல்லா இல்லாமல் அப்படி வாழ முடியுமா? வாழ மாட்டோம். எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோ க்ளீன் பண்ணி முடிஞ்சால் அந்த ரூம் ஸ்ப்ரேலாம் அடித்து நமக்கு தேவையான டிசைன்லாம் பண்ணி தானே அதுக்குள்ளே இருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நீண்ட நாட்களுக்கு அங்கே நல்லா சந்தோஷமாக வாழ முடியும். அப்படி தான் உங்கள் ஓன் மைண்டும் நம்ம மைண்டில் நம்ம மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ அது உங்களை முன்னேற்றக்கூடிய, உங்களை சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய ஒரு இடமா அதை மாற்றிக்கங்க. மற்றவங்க சொல்கிற எல்லா குப்பையும் அள்ளி அதில் போட்டுக்கிட்டு அந்த நாட்டத்தில் நீங்கள் வாழாதீங்க. உங்களால் முடியும்னு ஷேர் பண்ணுங்கள். பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணுங்கள். இன்னொருத்தவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லி அப்படியே அதை தூக்கி உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டுறாதீங்க. உங்களுக்கு தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு ஏதாவது அந்த ஸ்க்ரீன்லாம் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்ச டிசைனில் தானே வாங்குவோம். அப்படின்னா தானே நீங்கள் அங்கே சந்தோஷமாக இருக்க முடியும். அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் ரிசீவ் பண்ணுங்கள். மற்றவங்க கொடுக்குறத அப்படியே ரிசீவ் பண்ணாதீங்க. நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பிளேஸாக அந்த மைண்டை மாற்றிக்கங்க. அப்படிங்கிறப்ப ஹர்ட் ஆகாமல் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும். உங்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான குவாட். சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷனல். இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். குஜராத்தில் சோரியாசி சுங்கச்சாவடியில் தான் இந்த தடையற்ற சுங்கச்சாவடி வசதிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கு. சாதாரண தடையற்ற சுங்கச்சாவடி வசதி, சுங்கச்சாவடி அப்படின்னா டோல்கேட். இப்போ நம்ம நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது அங்கங்கே டோல்கேட் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து கொடுத்துட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போது அந்த இடத்துல டோல்கேட்டில் பணம் கொடுக்கறதுக்காக நம்ம ஸ்டாப் பண்ணுவோம் வண்டியை. அப்போ ஸ்டாப் பண்ணும்போது அந்த எரிபொருள் கன்சியூம் வந்து வேஸ்ட்டாக போகும் அந்த இடத்துல நிற்கும் போது. நெக்ஸ்ட்டு வந்து டைமும் கன்சியூம் ஆகும், நம்மளுடைய டைமு. அடுத்து ஒரு சில தகராறுகளும் அங்கே இந்த பணம் கொடுக்கறது வாங்குறதுல வந்து நடக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து இருக்கக்கூடாது, அதை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ குஜராத்தில் தடையற்ற சுங்கச்சாவடி வசதிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க சோரியாசி சுங்கச்சாவடியில். அது என்ன தடையற்ற சுங்கச்சாவடி வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தானாகவே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை அந்த சுங்கச்சாவடியை கிராஸ் பண்ணும்போது அங்கே வெஹிக்கிள் போர்டு இருக்குல்ல, நம்மளுடைய வாகன
பலகைன்னு சொல்லிட்டு அந்த பலகையை ரெகக்னைஸ் பண்ணுறது, ஏஐ பகுப்பாய்வு செய்கிறது, ப்ளஸ் ஃபாஸ்டாக் மூலமாக மணி டிடெக்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒருங்கிணைச்சு நீங்கள் போகும்போதே அந்த சுங்கச்சாவடியை நீங்கள் வாட்டுக்கு கிராஸ் பண்ணலாம். நார்மலாக ரோட்டில் போகிற மாதிரி போகுனீங்க அப்படின்னா அது வாட்டுக்கும் மணியை வந்து டிடெக்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு வசதி கேமரா QR குறியீடு மூலமாக இந்த மாதிரி மணியை டிடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வசதியை கொண்டு வந்திருக்காங்க குஜராத்தில் சோரியாசி சுங்கச்சாவடியில். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு வசதி எங்கே அப்படின்னா சூரத் டு பரூச் தேசிய நெடுஞ்சாலை எண் 48 அந்த வழித்தடத்தில் தான் சோரியாசி சுங்கச்சாவடியில் இந்த வசதியானது கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து ரீசன் நியூஸ். பாவசாகரா பரிந்துரை மையம் வந்து இந்தியாவுடைய முதல் ஆழ்கடல் விலங்கினங்களுக்கான தேசிய களஞ்சியமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இது வந்து கேரளால கொச்சியில் இருக்கு. அடுத்து இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் அப்படிங்கிறது ஜிந்த் டு சோனிபட் இடையே இயக்கப்படும். அதுக்கடுத்து இந்தியாவுடைய முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை அப்படிங்கிறது டெல்லியில வந்து திறந்திருக்காங்க. இந்தியாவுடைய முதல் இசைச்சாலை மும்பை கடற்கரை சாலை. அடுத்து இந்தியாவுடைய முதன்முறையாக தனக்குன்னு தனி செயற்கை நுண்ணறிவு மையம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க. நாட்டுடைய முதல் புகலிட துறைமுகம் எது அப்படின்னா திஹி துறைமுகமும் கோபால்பூர் துறைமுகமும். இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கம் அப்படிங்கிறது அசாம்ல குவாஹாத்தில வந்து அமைக்கிறாங்க. நாட்டின் முதல் ஆழ்கடல் துறைமுகம் எதுனா விழிஞ்சம் துறைமுகம், அது கேரளால இருக்கு. அதே மாதிரி கடலுக்கு நடுவில் மீன் பண்ணை அமைக்கும் திட்டம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் கேட்குறேன்னா கொஸ்டின் நம்பர் 1, 2 அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்கு ஆன்சர் கொஸ்டின் ஆஃப் த டே அப்படின்னு மேலே டைட்டில் போட்டு அந்த கமெண்ட் கொடுங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். அமலாக்கத்துறை அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அப்படின்னு சொல்லுவோம். 1956 மே 1 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது பொருளாதார குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை தடுக்கிறது, அதை பற்றி விசாரணை செய்கிறது, அதில் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள கைது செய்கிறது, ஆவணங்களை பறிமுதல் செய்கிறது, அவங்களுடைய பணத்தை பறிமுதல் செய்கிறது, இந்த மாதிரியான ஒர்க்லாம் வந்து இந்த இடி பண்ணுவாங்க. அதாவது அமலாக்கத்துறை அப்படிங்கிறது பண்ணுவாங்க. 1956 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 70வது ஆண்டு தினம் அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடி வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் பண மோசடி தடுப்பு சட்டம் 2002, அப்புறம் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்டம் 1999 இந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டது தான் இடி முதன்மை பொருளாதார புலனாய்வு அமைப்பு. அதாவது பொருளாதார சம்பந்தமான இப்போ கொள்ளையடிச்சு இருக்காங்க, தவறான முறையில் சொத்து சேர்த்திருக்காங்க, அந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா குற்றங்கள், எக்கனாமி ரிலேட்டடாக அந்த குற்றங்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அதை கண்டறிஞ்சு அதை பற்றி விசாரிக்கிறது, அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சிருக்காங்கன்னா அந்த கொள்முதல் செய்கிறது, அந்த சொத்துக்களை வந்து வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஈடி பண்ணுவாங்க. பொருளாதார குற்றங்கள், சட்டவிரோத பண பரிமாற்றங்களை தடுக்கிறது, சட்டவிரோத செயல்களில் மூலமாக சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னா அதை பறிமுதல் செய்கிறது, அந்த குற்றவாளிகளை கைது செய்கிறது, விசாரிக்கிறது, ஆவணங்களை பறிமுதல் செய்கிறது, இதெல்லாமே ஈடியோட ஒர்க்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மிஷன் சக்ஷம் என்பது எந்த வங்கியால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, RBI தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரிசர்வ் வங்கி தான் இப்போ இந்த மிஷன் சக்ஷம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா இது ஒரு திறன் பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வங்கித்துறையில் அதுலேயும் முக்கியமாக நகர்ப்புற கூட்டுறவு வங்கித்துறையில் அங்கே பணியாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு திறன் பயிற்சி அளிக்கிறது. இப்போ எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அது சம்மந்தமான டிஜிட்டல் கல்வி அறிவை கொடுக்குறது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை எப்படி தீர்க்கலாம் அந்த பிரச்சனையை அப்படிங்கிறத, மீள்திறன் எப்படி ஒரு விஷயத்துலேருந்து மீண்டு நீங்கள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மீள்திறன் பயிற்சிகள்லாம் இதில் கொடுக்குறாங்க. நாடு தழுவிய நகர்ப்புற கூட்டுறவு துறை வங்கித்துறைகள் இருக்கு இல்லையா, அந்த பணியாற்றக்கூடிய நபர்களுக்கு திறன் பயிற்சி கொடுக்கறது தான் இந்த மிஷன் சக்ஷம் அப்படிங்கிறது. சுமார் 1,40,00,000 பங்கேற்பாளர்களை உள்ளடக்கி இந்த பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. நேரடி மற்றும் மின்னணு கற்றல், நேரடியாகவும் இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க, அல்லது ஆன்லைன் மூலமாகவும் கற்றல் அப்படிங்கிறது வழங்கப்படுகிறது. நகர்ப்புற கூட்டுறவு வங்கிகளில் மேலாண்மை, அப்புறம் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துறது, அங்கே நிறுவன ரீதியில் மீள்திறனை வலுப்படுத்துறது, இதெல்லாமே தான் அவங்களோட ஒர்க்கு. அகில இந்திய அளவில் இந்த பயிற்சி அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க இந்த மிஷன் சக்ஷம் அப்படிங்கிற ஒரு திட்டம் மூலமாக. யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின், எக்கனாமி. இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 16.7% அதிகரிச்சிருக்கு. 16.7.
அதாவது அந்நிய செலாவணி அப்படின்னா என்னன்னா, அந்நிய அப்படின்னா வெளிநாட்டிலேருந்து வர்றது அப்படின்னு அர்த்தம். செலாவணினா நாணயத்தை நம்ம சொல்லுவோம். இப்போ வெளிநாட்டு நாணயத்தை தான் அந்நிய செலாவணின்னு சொல்றோம். இப்போ நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம் அல்லது இறக்குமதி செய்யறோம் வெளிநாட்டுல இருந்து. இப்போ அமெரிக்காக்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம் ஒரு பொருள் அப்படின்னா அதுக்கு நம்ம எதுல கொடுப்போம், டாலர்ல தான் கொடுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற இந்த ஏற்றுமதி இறக்குமதியில பாத்தீங்கன்னா டாலர்ல தான் நடக்கும். சப்போ நம்ம கிட்ட டாலர் இருக்கணும். சப்போ அதை ரிசர்வ் பண்ணி நம்ம வச்சுக்கிறது டாலர். அதே மாதிரி ஜப்பானிய யென், யூரோ, பவுண்டு, அப்புறம் தங்கத்துல ஒரு சில இதை வந்து இருப்பு வச்சிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஏற்றுமதி இறக்குமதிக்கு நம்ம ரூபாயில மேக்சிமம் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவங்க எதை ப்ரிஃபர் பண்றாங்க, உலக அளவுல பாத்தீங்கன்னா மேக்சிமம் டாலர்ல தான் இந்த டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது நடக்குது. அடுத்து யூரோல நடக்குது, யென்ல நடக்குது, அடுத்து பவுண்டு, இந்த மாதிரிலாம் நடக்குது இல்லையா. ஸோ அப்போ நம்மக்கிட்ட அது கையிருப்புல இருந்தால் தானே அதை போய் செலவு பண்ண முடியும். கடைக்கு போயிட்டு என்கிட்ட வந்து அங்கே என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை தானே நம்ம கொடுக்க முடியும். ரூபாயில தான் நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னு கேட்டால் நம்ம ரூபாய் கொடுத்து பொருளை வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி தான் மார்க்கெட்ல வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கனால நமக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு நம்ம வச்சிருக்க வேண்டியது இருக்கு. ஸோ அது நம்ம எந்தெந்த இதில் வச்சுருப்போம் அப்படின்னா டாலரில் வச்சுருப்போம், யென்னில் வச்சுருப்போம், யூரோவில் வச்சுருப்போம், பவுண்டில் வச்சுருப்போம், தங்கத்துலையும் வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில் தங்கத்தோட இருப்பு, மொத்த இருப்பில் அந்நிய செலாவணி தங்க இருப்பு அப்படிங்கிறது 16.7% அதிகரிச்சிருக்கு. ஏன்னா தங்கத்தோட விலை இப்போ அதிகரிச்சதுனால இப்போ அதோட இருப்பு சதவீதமும் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இருப்புனா நம்ம பாக்கெட்டில் மட்டும் காசு வச்சிருக்க மாட்டோம். நம்ம வீட்டில் வச்சுருப்போம், லாக்கரில் வச்சுருப்போம், பேங்க்ல வச்சுருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளுடைய சேவிங்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா. அந்த மாதிரி ரிசர்வ் வங்கி நம்மகிட்டையும் வச்சுருப்பாங்க. நம்ம உள்நாட்டுக்குள்ளேயும் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க, வெளிநாட்டில் உள்ள வங்கிகள்லையும் ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி இப்போ தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தன் வசம் உள்ள தங்க இருப்பை இன்னும் மேலும் 104.23 மெட்ரிக் டன் தங்கத்தை லண்டன்லேருந்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க. லண்டன்ல ரிசர்வ் வச்சிருந்தா அதில் 104 மெட்ரிக் டன்னை இங்கே கொண்டு வந்துட்டாங்க உள்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுதான் கண்டெக்ஸ்ட். அதனால தான் இந்த கொஸ்டினை நம்ம பார்க்குறோம். அந்நிய செலாவணி கை இருப்பு அப்படிங்கிறது மார்ச் மாத இறுதியில் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 880.52 மெட்ரிக் டன்னா அதிகரிச்சிருக்கு. உள்நாட்டில் எவ்வளோ இதில் இருப்பு வச்சிருக்கோம் தங்க இருப்பு அப்படின்னா 680.05 மெட்ரிக் டன் உள்நாட்டில் வச்சிருப்போம். ஸோ மொத்த தங்க இருப்புல 77% நம்ம நாட்டுக்குள்ளே தான் வச்சிருக்கோம், மற்றதான் வெளிநாடுகளில் வச்சிருக்கோம். மற்ற எந்தெந்த வகைகள்லாம் இருப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா முதலீட்டு பத்திரங்கள்ல இருக்கு. அதுக்கடுத்து வெளிநாட்டு மத்திய வங்கிகள்லையும் வணிக வங்கிகள்லையும் நம்மளுடைய அந்நிய செலாவணி இருப்பு அப்படிங்கிறது இருப்பதான் சொல்லியிருக்காங்க. இதை யார் வந்து மேனேஜ் பண்றா அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அந்நிய செலாவணி கையிருப்பை வந்து மேனேஜ் பண்றாங்க. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். 2026 நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்தில் பதிவான ஜிஎஸ்டி வசூல் எவ்வளவு? ஆன்சர் 2.43 லட்சம் கோடி. அதாவது ஒவ்வொரு மாசமும் ஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிப்பாங்க. ஸோ அதில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக இந்த வருஷம் ஏப்ரலில் 2.43 லட்சம் கோடி ஜிஎஸ்டி வசூலாயிருக்கு. ஜிஎஸ்டி அப்படின்னா என்ன? குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரி. இது 2017 ஜூலை 1 நாடு முழுக்க நடைமுறைப்படுத்தப்பட்டது. ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ், ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். அதாவது ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஜிஎஸ்டியை வந்து 2017 கொண்டு வந்திருப்பாங்க. எத்தனையாவது அமெண்ட்மெண்ட் மூலமா 101வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 101வது அரசமைப்பு சட்டத்திருத்தம் மூலமாக இந்திய அரசியல் அமைப்புல 279A அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலையும் சேர்த்திருப்பாங்க. இந்த ஆர்டிக்கல் படி ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி எந்தெந்த பொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கலாம், இப்போ ஜிஎஸ்டியை கம்மி பண்ணலாமா கூட்டலாமா, இல்லை ஒரு இதுலேருந்து ஜிஎஸ்டியை வரி விலக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி பரிந்துரை அளிக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்பப்போ நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். இது யார் தலைமை வகுப்பாங்க அப்படின்னா நிதி அமைச்சராக யார் இருக்காங்களோ அவங்க தான் ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவராக இருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 279A படி தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. 101வது சட்ட திருத்தம் மூலமாக தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஸோ ஜிஎஸ்டிங்கிறது நிறைய டேக்ஸ் வந்து இருந்துச்சு முன்னாடி, மறைமுக வரி, அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ், வேட்டு, சர்வீஸ் டேக்ஸு, அப்புறம் உற்பத்தி வரி, விற்பனை வரி, இந்த மாதிரிலாம் நிறைய டேக்ஸ் இருந்துச்சு. அந்த டேக்ஸ் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரே டேக்ஸாக ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ ஜிஎஸ்டின் கீழ் பார்த்தீங்கன்னா 3 வகையில் வரி வசூலிப்பாங்க. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டின்னு இருக்கு, அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஜிஎஸ்டி, அதாவது மாநிலங்களில் வசூலிக்கக்கூடிய ஜிஎஸ்டி, அதுக்கடுத்து இன்டகிரேட்டட் ஸ்டேட்
சாரி இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு. இப்போது மற்ற மாநிலங்களுக்கும் இன்னொரு மாநிலத்துக்கும் இடையில பொருட்கள் போகும் இல்லையா, அப்போது வந்து ஐஜிஎஸ்டி மொத்தமாக 3 வகையாக பார்ப்போம். ஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. 1 மந்த்தில் எவ்வளோ கலெக்டாக இருக்குது, சிஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்டாக இருக்குது, எஸ்ஜிஎஸ்டி எப்படி எவ்வளோ கலெக்டாக இருக்குது, ஐஜிஎஸ்டி எவ்வளோ கலெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமாக எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ 2.43 லட்சம் கோடி வசூலாயிருக்கு ஜிஎஸ்டி. ஸோ போன வருஷம் ஏப்ரலில் பதிவான 2.36 லட்சம் கோடி ஜிஎஸ்டி தான் ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருந்துச்சு. இப்போது அதை விட அதிகமாக 2.43 லட்சம் கோடி இந்த வருஷம் ஏப்ரலில் வசூலாயிருக்கு. ஜிஎஸ்டி 2017 ஜூலை 1 அறிமுகப்படுத்தப்பட்டது. 101வது திருத்த சட்டத்தின்படி போன வருஷம் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியை வந்து 2 விகிதங்களாக குறைச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 4 ஸ்லாட் இருந்திருக்கும், இப்போ 2 ஸ்லாட்டாக குறைச்சிட்டாங்க. 5%, 18% அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். 2024-25 நிதியாண்டில் இந்தியாவின் பால் உற்பத்தி எத்தனை டன்னாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 240 மில்லியன் டன்னாக அதிகரிச்சிருக்கு. பால் உற்பத்தியில் பார்த்தீங்கன்னா உலக அளவில் முதல் இடத்துல அதிக பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக நம்ம இந்தியா இருக்கு. ஸோ இப்போது 2024-25 நம்ம எவ்வளோ பால் உற்பத்தி செஞ்சுருக்கோம் அப்படின்னா 248 மில்லியன் டன். அதாவது 2014-15 இருந்ததை விட 70% அதிகரிச்சிருக்கு. 248 மில்லியன் டன் நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதில் ஒரு தனிநபருக்கு டெய்லி வந்து பால் எவ்வளோக்கு அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 485 கிராம் கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 6 லிட்டர் வந்து கிடைக்குது. அதே மாதிரி பால் பவுடரை பொறுத்த வரைக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய பால் பவுடர் அளவு 485 கிராம் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. பால் பவுடர் உற்பத்தி 24,000 மெட்ரிக் டன்னாக இருந்திருக்கு 2024-25. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்துக. ஸோ பாருங்கள், அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 கொடுத்துருக்கு. அதோட ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ அக்னி 1 வந்து 700 கிலோமீட்டர் ரேஞ்சுக்கு போகக்கூடியது. அக்னி 2 வந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. அக்னி 3 வந்து 3000 கிலோமீட்டர், அக்னி 4 4000 கிலோமீட்டர், அக்னி 5ங்கிறது 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் 1 2 3 4 5. ஸோ அக்னி ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் என்ன காமன் அப்படின்னா அக்னி ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய திறன் கொண்டது. ஸோ இப்போது அக்னி 5 வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ப்ளஸ் அக்னி பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா அக்னி 6 தயாரிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் எவ்வளோ ரேஞ்சுக்கு போகக்கூடியது இந்த மிசைல் அப்படின்னா 12,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கிற வகையில் அக்னி 6 தயாரிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஆர்டிஓ சொல்லியிருக்காங்க. டிஆர்டிஓனா டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதாவது பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. கண்டம் விட்டு கண்டம், ஒரு கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டம் போகக்கூடிய அளவுக்கு 12,000 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய அக்னி 6 தயாரிக்கிறதுக்கு முழுமையாக தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஆர்டிஓ தெரிவிச்சிருக்காங்க. ஸோ 12,000 கிலோமீட்டர் போகும். இந்த அக்னி ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் இது திட எரிபொருளால் இயங்கக்கூடியது, அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் தரைப்பரப்பிலிருந்து தரையில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஏவுகணை அக்னி ஏவுகணை. அக்னி 1 வந்து 700 to 1200 கிலோமீட்டர் ரேஞ்சில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. அக்னி 2 வந்து நடுத்தர தூரம் செல்லக்கூடியது, அதாவது 2000 to 2500. அக்னி 3 3000 to 3500. அடுத்து அக்னி 4 3500 to 4000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகும். அக்னி 5 வந்து 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா MIRV தொழில்நுட்பம் கொண்ட MIRV திறன் கொண்ட ஒரு சில நாடுகள் வரிசையில் இந்த அக்னி 5 மூலமாக நம்ம இந்தியாவும் இடம்பெற்றிருக்காங்க. திவ்யாஸ்திரா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் அக்னியோடைய இந்த மல்டிபிள் வார்ஹெட் வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அக்னி இருக்குன்னா அதோடைய வார்ஹெட்டில் பார்த்தீங்கன்னா அக்னி 5ல் வந்து நிறைய வார்ஹெட் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஏவுகணை அதில் வார்ஹெட் பல வார்ஹெட் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஏவுகணை லான்ச் பண்ணும்போது அதுலேருந்து வார்ஹெட் A B C அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்ஹெட் வந்து ரிலீஸ் ஆகி நிறைய இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடியதாக அக்னி 5 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை இந்த அக்னி 5 அப்படிங்கிறது ஒளியை விட 24 மடங்கு வேகத்தில் எட்டக்கூடியது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து அக்னி பிரைம். ஸோ இது வந்து அடுத்த தலைமுறையை சேர்ந்த புதிய தலைமுறையை சேர்ந்த ஒரு ஏவுகணை அக்னி பிரைம். இதெல்லாமே வந்து டிஆர்டிஓ உருவாக்கியிருக்காங்க.
இப்போ அக்னி 6 தயாரிக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்கதா சொல்லியிருக்காங்க. MIRV அப்படின்னா மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் அப்படிங்கிறது தான் MIRV அப்படிங்கிறது. MIRV தொழில்நுட்பம் கொண்ட ஏவுகணை எது அப்படின்னா அக்னி 5 அப்படிங்கிறது. ஒரே ஏவுகணை மூலமா அக்னி 5 மூலமா நம்ம 10 இலக்குகளை தாக்க முடியும். அடுத்து ரீசன் நியூஸ், அக்னி 3 நடுத்தர ரக பாலிஸ்டிக் ஏவுகணை சந்திப்பூர்ல டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டா. நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா. A and B. பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா இந்த 2 நாடுகள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கிட்டேருந்து பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்காக ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. பிரம்மோஸ் அப்படிங்கிறது ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை. இந்தியா ரஷ்யா 2 நாடுகளுடைய கூட்டு முயற்சியால தான் பிரம்மோஸை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பிரம்மோஸை பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அப்படிங்கிற நதி வந்து இந்தியாவில் உள்ளது, மாஸ்கோ அப்படிங்கிறது ரஷ்யாவில் உள்ளது. ஸோ அது 2 நேமே சேர்த்து தான் பிரம்மோஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்தினால தயாரிக்கப்படக்கூடியது. பிலிப்பைன்ஸ் அப்புறம் இந்தோனேஷியா வாங்குறதுக்கு ஏற்கனவே ஒப்பந்தம் மேற்கொண்டிருக்காங்க. இப்போ வியட்நாம் நாடு வந்து நமக்கிட்டேருந்து இந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வாங்குறதுக்கு திட்டமிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ வியட்நாம் அதிபர் டோலாம் வந்து இந்தியாவுக்கு வராரு. ஸோ அப்போ வந்து இதை பை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, ஒப்பந்தம் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 800 கிலோமீட்டருக்கும் அதிகமான இலக்குகளை தாக்கி அளிக்கக்கூடிய ஒரு சூப்பர் சோனிக் ஏவுகணை. சூப்பர் சோனிக் அப்படின்னா ஒளியை விட வேகமாக செல்லக்கூடிய ஏவுகணை தான் பிரம்மோஸ் அப்படிங்கிறது. உலகிலே வந்து அதிவேகமான கப்பல் எதிர்ப்பு பயண ஏவுகணை, கப்பலை வந்து அழிக்கக்கூடிய ஒரு ஏவுகணை தான் இந்த பிரம்மோஸ், ஒளியை விட ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடியது. இப்போ ரீசெண்டாக பிரம்மோஸ் விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையம் அப்படிங்கிறது லக்னோவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க, உத்தரப்பிரதேச மாநிலத்தில். ரீசன் நியூஸ், பிரளய ஏவுகணைகள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒடிசாவில் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 100 K9 வஜ்ரா பீரங்கிகளை வந்து லார்சன் அண்ட் டியூப்ரோ நிறுவனத்திலேருந்து வாங்குறதுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்கோம். 26 ரஃபேலியம் போர் விமானங்களை வாங்குறதுக்காக பிரான்ஸோட ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்துலேருந்து சுஹோய் போர் விமானங்களை வாங்க போகிறோம். S400 நம்ம யாருக்கிட்டேருந்து வாங்க போகிறோம்? இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிட்டு இருக்கோம் அல்லது வாங்கியிருக்கோம் S400 யாருக்கிட்டேருந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டே, உலக சூறை மீன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 2ஆம் தேதி வேர்ல்டு டியூனா டே அப்படிங்கிறத செலிப்ரேட் பண்ணுறோம் மே 2. ஆன்சர் மே 2. ஸோ அந்த சூறை மீன் டூனா மீன் குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். ஐக்கிய நாடுகள் சபையினால 2017ஆம் ஆண்டு முதல் இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். தீம் என்ன அப்படின்னா அட்வொகேட்டிங் ஃபார் டூனா கன்சர்வேஷன், அதாவது டூனாவை பாதுகாக்கணும் அப்படிங்கிற வகையில் இந்த தீம் வந்து வச்சுருக்காங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ், வணிக பயன்பாட்டுக்கான சமையல் எரிவாயு சிலிண்டரோட விலையை வந்து 993 உயர்த்திருக்காங்க. அப்புறம் 5 கிலோ சிலிண்டரை வந்து 261.50 ரூபாயாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. அடுத்த டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன், மே 2ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். நாளைக்கு வந்து அதுக்கு முன்னாடி GS பேட்ச் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது 5ஆம் தேதி. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி வசதி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் குஜராத். அமலாக்கத்துறை அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 1956ஆம் ஆண்டு. மிஷன் சக்ஷம் என்பது எந்த வங்கியால் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் வங்கி. இந்தியாவின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பில் தங்கத்தின் பங்கு எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 16.77%. 2026ஆம் நிதியாண்டில் ஏப்ரல் மாதத்தில் பதிவான GST வசூல் எவ்வளவு? ஆன்சர் 2.43 lakh crore. 2024-25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பால் உற்பத்தி எத்தனை டன்னாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 248 மில்லியன் டன். பொறுத்துக. ஸோ அக்னி 1 700 கிலோமீட்டர், அக்னி 2 2000, அக்னி 3 3000, அக்னி 4 4000, அக்னி 5 5000 கிலோமீட்டர். ஸோ ஆன்சர் 1 2 3 4 5. பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்குவதற்காக இந்தியாவுடன் ஒப்பந்தம் செய்த நாடு எது? ஆன்சர் பிலிப்பைன்ஸ் மற்றும் இந்தோனேஷியா. ஆன்சர் A and B. உலக சூறை மீன் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 2ஆம் தேதி. இதுடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.